வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ பண்றாரு இல்லையா? அவர் ரிவ்யூலாம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்ப்போம் நிச்சயமா. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாஸ். ஓகே. இப்ப ரிவ்யூக்குள்ள போவோம். அவரு அவர் ரிவ்யூ பண்ணுவாரு. அவர் ரிவ்யூ பண்றதெல்லாம் ஒரு 4 விஷயத்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னன்னா, நம்பர் 1 முன்னாடியே முடிவு பண்ணிடுவாரு. படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த படத்த எப்படி ரிவ்யூ பண்ணணும்? கழுவி ஊத்தணுமா? இல்ல பாராட்டணுமான்னு முடிவு பண்ணிடுவாப்ல. அதுக்கப்புறம் தான் போவாரு. அதுக்கப்புறம் படத்துல உட்காந்து யோசிப்பாருன்னு நெனைக்கிறேன். எந்தெந்த பாயிண்ட் தூக்கலாம்? எப்படி கழுவி ஊத்தலாம்? அப்டின்ட்டு யோசிச்சுட்டு வந்து ரிவ்யூ பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். நம்பர் 2 என்னன்னா, டார்கெட் ஆடியன்ஸ். விஜய் படமா இருந்தா அஜித் ஃபேன்ஸ். ரஜினி படமா இருந்தா கமல் ஃபேன்ஸ். அ இப்போ ஒரு ஒரு நடிகரோட படத்துக்கு ஆப்போனன்ட்டா ஒரு ஆள் இருப்பான்ல. இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நெனைப்பாங்க இல்லையா? அதுவே ஒரு தப்பான மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்ட தான் அவர் டார்கெட் பண்ணுவாரு. அவங்களுக்கு எப்படி தீனி போடலாம்? இப்ப விஜய் படம் சூப்பர் அப்படின்னு சொன்னா அஜித் ஃபேன்ஸ்க்கு பிடிக்காது இல்லையா? ஆனா விஜய் படம் ஓடல அப்படின்னு சொன்னா அஜித் ஃபேன்ஸ்லாம் ஓடி போய் அந்த வீடியோவ ப்ரமோட் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ். இத நம்பி தான் அவர் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இந்த இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. நம்பர் 3 நம்பர் 3 என்னன்னா, ஒரு வன்மம், வெஞ்சன்ஸ். அதாவது இந்த சினிமாவுல வந்து நம்பி அவரு வந்து நெறைய முயற்சி பண்ணியிருக்காரு. அதுல நெறைய அவமானப்பட்டுருப்பார்ன்னு நெனைக்கிறேன். பெர்சனலி அது எல்லாருமே கோ த்ரூ பண்றது தான். சக்சஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரில இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அந்த சினிமா இண்டஸ்ட்ரி நம்மள கைவிட்டுச்சே, நம்மள சப்போர்ட் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு வன்மம் வந்து அந்த மெயினா வந்து மசாலா மூவிஸ் பண்றாங்க இல்லையா? அவங்க இந்த டைரக்டர்ஸ் மேல இருக்கு. இவங்கலாம் சக்சஸ் ஆயிட்டாங்களே, நம்மளால ஆக முடியலையேங்கிற வெஞ்சன்ஸ் இருக்கிறதுனால, அவர் அப்படி ரிவ்யூ பண்றாரு. மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் வந்து அந்த மாரி இருக்கு. அந்த மாரி ஒரு வன்மத்த வந்து மசாலா மூவிஸ் மேலயும், ஒரு பெரிய ஆக்டர்ஸ் மூவிஸ் மேலயும், ஒரு பெரிய பட்ஜெட் மூவிஸ் மேலயும் கக்குறாருன்னு நான் நெனைக்கிறேன். நம்பர் 4 கான்ட்ரோவர்சி. கான்ட்ரோவர்சி தானங்க நல்லது. அதாவது எந்த பப்ளிசிட்டியா இருந்தாலும் குட் பப்ளிசிட்டிம்பாங்க. பாசிட்டிவ் பப்ளிசிட்டியா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் பப்ளிசிட்டியா இருந்தாலும் சரி. ஸோ தலைவனுக்கு அத பத்திலாம் கவலையே கிடையாது. ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கான்ட்ரோவர்ஷியலா ஒரு 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 படத்த பத்தி கான்ட்ரோவர்ஷியலா ஒரு கமெண்ட்ட போட்டோம்னா, அத வந்து ச ஷேர் பண்றதுக்கும், சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் ஆள் இருப்பாங்க இல்லையா? அத நம்பி தான் அவர் ஓட்டுறாரு. ஸோ இந்த 4மே வந்து நல்ல குவாலிட்டீஸ் ஆஃப் எ ரிவ்யூவர் அப்டின்னா, ஒரு நல்ல குவாலிட்டீஸ் ஆஃப் எ ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இது நிச்சயமாக இல்லை. ஜெயமோகன் கூட லேட்டஸ்ட் இன்டர்வியூல கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பாரு. பரத்வாஜ் ரங்கன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்லா ரிவ்யூ பண்ணுவாரு. அவங்களோட ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா, அ இன்டர்நேஷனல் லெவல்ல ஹாலிவுட் மூவிஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்றவங்க ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலி வந்து அதெல்லாம் ஒரு டிஃபரண்ட் ஸ்கேல்ங்க. நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் நம்ம ஸ்டாண்டர்டா போ வேணாம்னு வச்சுக்கலாம். அப்பலாம் நம்மலாம் ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்னடா கோட் சூட்டோட உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? அவரு ப்ளூ சட்டையோடயே நடத்துறாரு. என்ன நம்ம இன்னைக்கு அவர பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். நம்மளும் கோட் ஷூட் போட்டு வந்து உட்காருவோம் அப்டின்ட்டு ஒரு ஃபன்னிங்கா தான் பண்ணேன். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கோட் ஷூட் போட்டுட்டு உட்கார்றது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. பட் பரவால்ல. அ அதுக்கப்புறம் ரிவ்யூ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் ஹிஸ்டரிய வந்து ரொம்ப ஷார்ட்டா பார்ப்போம். ரொம்ப லாங்கா பார்க்காம. ஆதி காலத்துல எப்படி இருந்ததுலாம் எனக்கு தெரியாது. எம்ஜிஆர், சிவாஜி காலத்துல. இப்ப வந்து நம்ம ரீசென்ட் காலத்துல வந்து அந்த யூடியூப் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம், தினத்தந்தி, தினமலர் இதெல்லாம் ரிவ்யூ வரும். நம்மலாம் தேடி தேடி போய் படிச்சிருப்போம். அந்த அந்த காலத்துல இருக்கவங்க. 2000 கிட்ஸுக்கு அது தெரியாது. ஆனந்த விகடன்ல வந்து மார்க் போடுவாங்க. இந்த படத்துக்கு 35, 36, 32, 33 இந்த மாரி ரேஞ்சுல தான் போடுவாங்க. 45லாம் வந்தா பெரிய விஷயம். பாஸு. அ 60லாம் போட்டாங்கன்னா, அருமையான படம்னு நெனைக்கிறேன். சேதுக்கு போட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன் ஓரளவுக்கு நல்ல மார்க்கு. ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்டா இருந்தது. அதுக்கப்புறம் சன் டிவில என்ன பண்ணாங்க, டாப் 10 மூவிஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. டாப் 10 மூவிஸ வந்து எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா, அதுல இருந்து கிளிப்பிங்ஸ் போடுவாங்க. புதுப்பட கிளிப்பிங்ஸ்லாம் இப்பலாம் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ட்ரைலர், டீசர்லாம் அப்பலாம் கிடைக்காது. அந்த கிளிப்பிங்ஸ்க்காக பார்க்கறதே ஒரு கூட்டம் இருக்கும். அப்புறம் சன் டிவி வந்து வழக்கம் போல வந்து அவங்க வந்து பார்ஷியாலிட்டி காட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க படத்த அவங்க பேனர்ல நடிக்கிற நடிகர்கள், அவங்க விற்கப்படுகிற படங்கள் அத அத பத்தி உயர்ந்து பேசுறது. மத்த படங்கள வந்து கொஞ்சம் வந்து டவுன் ப்ளே பண்றது அப்படின்ட்டு நெறைய நடிகர்கள் அதனால அஃபெக்ட் ஆனாங்க. அஜித்லாம் அதுல வந்து அஃபெக்ட் ஆன மிக முக்கிய நடிகர்ல ஒருத்தர். ஸோ இதான் ஹிஸ்டரி. இதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் ஓப்பன் ஆச்சு. யார் வேணாலும் ரிவ்யூ பண்ணலாம்னு வந்துச்சு. ப்ளூ சட்டை மாரி ரிவ்யூலாம் அவசியம் தேவ. ஆனா, அது ரிவ்யூவா இல்லையாங்கிறது நம்ம வந்து கருத்து சொல்றதுக்கு நம்ம உரிமை இருக்கு. அவரு எப்படி ஒரு படத்த வந்து குப்பை படம்ன்னு சொல்றதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கோ, அதே மாரி அவர் ரிவ்யூ ஒரு குப்பை ரிவ்யூன்னு சொல்றதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பெர்சனல் அட்டாக் குள்ள போறதுக்கு நான் விரும்பல.
அவரு பெர்சனலா வந்து அவர வந்து தாழ்த்தி பேசுறது, அவர வந்து கெட்ட வார்த்தை திட்டுறதெல்லாம் விட்டுட்டு, அவர் ரிவ்யூ வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இது ஒரு குப்பை ரிவ்யூவு. இவரு வந்து படத்துக்கான எந்த ஸ்கேலையும் யூஸ் பண்ணாம ரிவ்யூ பண்ணாருன்னா, அந்த மாரி நம்ம கொண்டு போலாம். நிச்சயமா இந்தியன் 2க்கு அவர் ரிவ்யூ பண்ணுவாரு. அந்த ரிவ்யூவ நிச்சயமா நான் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ரிவ்யூவுக்கே ரிவ்யூன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. பண்ணிருவோம். நம்ம இந்த வாட்டி புதுசா ஆரம்பிப்போம் அத. நாளைக்கு வந்து கனடால இருக்கேன் நானு. நான் கனடால அந்த படத்த பார்க்க போறேன். பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். புக் பண்ணிட்டேன் டிக்கெட்டு. அ ஸோ அ படம் வந்து நல்லா இல்லன்னா, நான் ஓப்பனாவே சொல்லிர்றேன். படம் வந்து நல்லா இல்ல. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லங்கிறது நாங்க டிரான்ஸ்பரண்டா சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் ப்ளூ சட்டை மாறன் என்ன ரிவ்யூ பண்றாருன்னு பார்த்துட்டு, அத வந்து ரிவ்யூ பண்றேன். ஸ்டே டியூன் பீப்பிள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நிச்சயமா அது வந்து இனிமே களை கட்ட போகுது நம்ம சேனல். ஓகே. டேக் கேர். பாய். ஹேவ் a நைஸ் டைம்.